என்ன காரணம்? குருபலன் வருதுனாலும் வீட்டில் கல்யாணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பம், நம்ம எங்க வாழ போறோம் அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறவங்களுக்கு இப்ப மன தெளிவு கிடைச்சிடும். இனி நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த வயலூர் முருகனை வியாழக்கிழமை அன்றைக்கு வழிபட்டு முருகா முருகா முருகான உடைய பேரை சொல்ல சொல்ல இந்த ஓராண்டு காலம் அற்புதமான காலமும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க. உங்களுக்கு காசு பணம் நிறைஞ்சிருக்குமா, கஜானா நிறைஞ்சிருக்குமா, வீட்டில் பகைவர்களால பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற நேரத்துல குரு பகவானுடைய பார்வை உங்களுக்குள்ள எதிரிகளை எல்லாம் நீக்குது. இவங்க காசே இருக்கு, காசுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இவங்க ஆசைப்படாம இருந்தாலே காசு நல்லா வந்து சேரும். 12 வீடுகள்ல கடகராசி ரொம்ப குருவுக்கு நெருக்கமான ஒரு வீடு. சிம்ம ராசிக்குமா பணமும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கல்யாண கனவோடு இருக்கிறவங்க வெற்றி பெறுவாங்க, கல்யாணம் கூடி வந்துடும் அந்த யோகம். சிலர் கேட்குறாங்க காதல் கூடி வருமா? கல்யாணம்லாம் இருக்கட்டும் சார், நான் விரும்புகிற பொண்ணை கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. வருங்க, அந்த குரு 5ஆம் இடத்தை அப்படி புனிதப்படுத்துறாரு. நீங்க விரும்புகிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காசு பஞ்சமே கிடையாது, நல்ல பண வருமானத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் மூலமும் வருமானம் வரும். மீன ராசிக்காரங்க நிறைய அவமானத்தை சந்திச்சுட்டாங்க, வேலை இழந்து, குடும்பத்தில் மதிப்பு இல்லாம, கட்டின பொண்டாட்டி கூட மதிக்கலைங்கிறாங்க பல பேர். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்றது? இந்த குரு பகவானுடைய பார்வை இவங்க அவமானத்தெல்லாம் நீக்கி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ. சொல்லுங்கம்மா. நீங்க பாடும் பொழுதே எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் சார். குரு பயிற்சி வேற வரப்போகுது இல்லையா? லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க குரு பகவான் வந்தா. அப்போ குரு பகவான் எந்த ராசிக்கு வர போறாரு, எப்ப நமக்கு லாபம் கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பாக்குறச்ச மேஷ ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்லலாமா சார்? முதல்ல மேஷ ராசில இருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார். மேஷ ராசி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? அந்த குரு பகவானுக்கு ஒரு தனி சிறப்புமா. எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க, குரு பயிற்சி எப்போ வரும் அப்படி சந்தோஷமா புன்னகையோடு காத்திருப்பாங்க. எங்கள்கிட்ட இந்த பலன் கேட்க வராங்க பாருங்க, ஜோதிடம் பார்க்க வரவங்க சனி பயிற்சியை பேசும்போதே பயந்துக்கிட்டே பேசுவாங்க. சார் எப்போ சார் குரு பயிற்சி வருது அப்படின்னு சந்தோஷமா கேட்பாங்க. என்ன காரணம்? குரு பலன் வருதுனாலும் வீட்டில் கல்யாணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா காசு பணத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம், நல்ல குழந்தை பைக்கியத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இவ்வளவு நல்ல ஆளு நம்ம வீட்டுக்கு வரணும் தானே நம்ம காத்திருப்போம். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. இவர் வந்த உடனே மனோ தைரியம் அதிகரிச்சிடும். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பம், நம்ம எங்க வாழ போறோம் அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ மன தெளிவு கிடைச்சிடும். இனி நான் சந்தோஷமா இருப்பேன், எந்த சூழ்நிலையும் என்னால் அனுசரித்து வாழ்ந்துட முடியும் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு பெரிய புகழ் கிடைக்க போதுமா மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த குரு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடங்கும் போது இவங்களுடைய புகழ் பெருகுது, கௌரவம் பெருகுது, அந்தஸ்து பெருகுது. அதே மாதிரி புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவாங்க. இப்போ வாழ்க்கை ஒப்பந்தம் கல்யாணத்தை சொல்றாங்க பாருங்க, அந்த வாழ்க்கையில் பல பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சூப்பராக அமையும். நான் என்னத்தையோ வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க, எனக்கு சரியான வாழ்க்கையே இல்லைம்பாங்க. 9ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு உடனே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க. சரியா படிக்காதவங்க கூட, சரியா படிப்புல பாதியில தடப்பட்டவங்க கூட, பாதியில தடப்பட்டவங்க படிப்பை முடிச்சிருவாங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு எழுந்து நிற்பாங்க. ஒரு மூடி கிடந்த பிசினஸ் கூட இப்போ உயர்வு அடைய ஆரம்பிச்சிடும். அவ்வளவு பெரிய வளர்ச்சி மேஷராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. குடும்பத்துல சுப செய்திகள் வரப்போதுப்பா. எல்லா விஷயத்திலையும் துணிஞ்சு இறங்கலாம். இவங்களுக்கு இனி எல்லாம் வெற்றி தான். அப்படிப்பட்ட நேரி. ஆமா, இவங்க என்ன செய்தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்காரங்க பாத்தீங்களா, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். வயலூர் முருகன். அந்த வயலூர் முருகனை வியாழக்கிழமை அன்றைக்கு வழிபட்டு முருகா முருகா முருகான உடைய பேரை சொல்ல சொல்ல இந்த ஓராண்டு காலம் அற்புதமான காலமும் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிச்சயம் சார், நிச்சயம். அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான காலகட்டம். இது வரைக்கும் ஜென்ம குருவா உட்கார்ந்து இருந்தார்.
இப்போ இந்த குரு என்ன பண்றாரு, தனஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ 2வது ஸ்தானத்துக்கு தனம், வாக்கு, குடும்பம்னு பேரு. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் புருஷ முன்னாடி பிரச்சனை இருந்துச்சா, இப்போ நிவர்த்தி ஆயிரும். உங்க பிள்ளைகளால பெரிய வளர்ச்சி இல்லையா, அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இப்போ அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்துடும். உங்களுக்கு காசு பணம் நிறைஞ்சிருக்குமா, கஜானா நிறைஞ்சிருக்குமா, வீட்டுல நல்ல காசு பணம் வரும். ஒரு பழைய சொத்தை ஒன்று விற்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, சொத்தை வித்துருவீங்க, அதனால வருமானம் வரும். சில பேர் புதுசா சொத்து வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்க வச்சிரும். இப்போ நல்ல ஒரு இடம் அருமையா அமைஞ்சிரும். சொந்தமா கார் வாங்குவாங்க, பல பேர் இப்போ வாங்கியிருப்பாங்க, வாங்கிடுவாங்க. சொந்த வீடு, சொந்த காரு, இப்படி ஒரு யோகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுது, இவங்களுடைய வியாதிகளை போக்குது. ரொம்ப நாளா உடல்நல பிரச்சனை இருக்காங்க வச்சுக்கிறீங்களா, இந்த வியாதிகளை போக்குது. பகைவர்களால பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை ஆகுது. அப்படிங்கிற நேரத்துல குரு பகவானுடைய பார்வை இவங்களுக்குள்ள எதிரிகளை எல்லாம் நீக்கிறது. சில பேர் நான் கடன் வாங்கி பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்ப பெரிய உதவி கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும், நல்ல டெவலப் ஆவாங்க, வேலை வாய்ப்பு சூப்பரா இருக்கும், பெரிய பெரிய வளர்ச்சி ரிஷபராசிக்காரங்க காண போறாங்க. திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த நேரத்தில் காத்திருக்கு. திரைத்துறையை சேர்ந்தவங்க, கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமையுது. இவங்க என்ன செய்யணும்னா, தென்குடி திட்டை அங்க சென்று வழிபாடு செய்தாங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தாமா, கவலைப்படவே வேண்டாம், நல்லா இருக்கும். நிச்சயமா சார். அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? மிதுன ராசிக்காரங்க புன்னகை பூத்த முகம், வாழ்க்கையில சந்தோஷம், அதைத்தான் இப்ப பார்க்க போறாங்க. ராசியில குரு உட்கார்றார், 7ஆம் இடத்து அதிபதி குரு ராசியில சரண்டர் ஆகிறாரு. இவங்கள்ட்ட ஒரு நல்லவர் ராசியில உட்கார்றாரு, நல்ல கிரகம் உட்காருது அப்படிங்கும்போது வாழ்க்கை சூப்பர் தான். அவர் தான் பாதகாதிபதி, அது சந்தேகம் இல்லை. ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகம் ஆசைப்படாம இருந்தாங்க அப்படின்னா, இவங்க காசே இருக்கு, காசுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இவங்க ஆசைப்படாம இருந்தாலே காசு நல்லா சேரும், சரிங்களா? அப்படி பெரிய வளர்ச்சி வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். இவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இப்ப கல்யாணம் ஆகும். இப்போ இவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுறாங்க வச்சுக்கோங்க, சரியான வரன் அமையல, என் மகளுக்கு சரியான வரன் இப்ப அமைஞ்சிருமே, அப்படி ஒரு நல்ல நேரம் அது. பிசினஸ் கொடி கட்டி பறக்கும். 5வது ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறாரு, இவங்களுக்கு பூர்வ புண்ணியம் வேலை செய்யுது. போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியங்கள் எல்லாம் இப்ப காப்பாற்ற போகுது. அப்ப பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, ஆபீஸ்ல ப்ரமோஷன் அது கிடைக்குது. இந்த வேலையை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இளைஞர்கள் பல துறைகளிலும் சாதிப்பாங்கம்மா. மிதுன ராசி இளைஞர்கள் இப்ப பல துறைகளிலும் சாதிப்பாங்க, வெற்றிகள் பெருகும், நல்ல காசு பணம் இருக்கும். அப்படி ரொம்ப யோகமான நேரம் தான் மிதுன ராசி. அப்போ குரு பயிற்சி ஜென்ம குருவேன்னு கவலைப்படக்கூடாது. இப்ப நீங்க உழைக்க போற உழைப்பு பிற்காலத்தில் உங்களை பெரிய ஆளாக்க போகுது. அந்த மாதிரி உழைப்பு இப்ப கொடுப்பீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க. இப்ப என்ன செய்யணும் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில், அதான் புதன் ஸ்தலம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கநாதரை வழிபடணும். அப்படி சொக்கநாதரை இவங்க வழிபடுகிற போது இவங்களுடைய வளர்ச்சி என்பது கையில பிடிக்க முடியாது, பெரிய வளர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பா சார், நல்லது சார். அடுத்ததா கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, குரு உச்சமடையக்கூடிய வீடே கடகராசி தான். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த 12 வீடுகள்ல கடகராசி ரொம்ப குருவுக்கு நெருக்கமான ஒரு வீடு. அப்போ தன்னுடைய உச்சமாகக்கூடிய வீட்டுக்கு ஒரு கெடுதல் பண்ணுவாரா? எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். இப்போ இவருக்கு என்ன பண்ணி விட்டுருவாரு, இது வரைக்கும் பாதகத்துல உட்கார்ந்துருந்தாரு குரு, இப்போ அவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. ஆனா 12ஆம் இடம் விரயஸ்தானம் தான். ஆனா கடகராசிக்கு அதை என்ன பண்ணிடும், இவருக்கு பிடிச்ச விடுவாருங்க, அதனால இவங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை உயர்த்தி விட்டுருவாரு. நிறைய தங்கம் வாங்குவாங்க. இப்போ வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நகை வாங்கி கொடுங்க அப்படின்னா, ஒரு மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், இனிமேல் வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுப்பாரு வீட்டுக்காரர். ஏன்னா தங்கம் ரேட் பெருக போகுது, அதனால தங்கம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிரும். தங்கம் மேல 14,000 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஆண்டுகளுக்குள்ள அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கிறதுனால இவங்க வீட்டுக்காரரை விரும்பி வாங்கி கொடுப்பாரு. நீ தங்க நகை வாங்கிக்க, உனக்கு பிரியமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இப்போ அதிகம் இறங்குவாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு ஃபாரின் போற யோகம் இப்போ உருவாகும், இவங்களுக்குமே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய வியாதிகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். +2 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு அழகான வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கும்போது, வாகனம் வாங்குற யோகம் இருக்கும்போது, எல்லா வகையிலும் நல்ல வருஷமா கடகராசி. அப்ப இவங்க என்ன செய்தா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு ராகவேந்திரரை வழிபடணும். குரு ராகவேந்திரர், ஆமா. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய ச பிரஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 18 முறை சொன்னாங்கன்னா
கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிச்சயமா சார். அடுத்ததா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? சிம்ம ராசிக்காரர்கள் குரு பகவான் மிகச்சிறந்த நன்மைகளை தரப்போறார். இவங்களுக்கு அட்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு. பலர் பயப்படுறாங்க. நம்ம பயப்பட வேணாம்னு சொன்னா கூட அட்டமத்தில் சனி இருக்கிறதால பலர் பயப்படுறாங்க. இப்போ யாமிருக்க பயமே அப்படின்னு குரு பகவான் இவங்களுக்கு வராரு. இவர் எங்க உட்கார்றாரு கேட்டீங்கன்னா 11வது ஸ்தானத்துல உட்கார்றாரு. 11வது ஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்றாருன்னா, காசு தரக்கூடிய கிரகம் உட்கார்றாருன்னா வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய ஸ்தானம் இல்லையா 11வது ஸ்தானம். அதுல குரு உட்கார்றாருன்னா காசு பணத்துல பெரிய வெற்றி கிடைச்சிருமே உங்களுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இவங்க இருப்பாங்க. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க சொல்படி கேட்கலையேன்னு சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க பாருங்க. இப்போ உங்க பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் போயிருப்போம். ஹையர் எஜுகேஷன் காலேஜில் போய் படிக்கிறது, எம்எஸ் படிக்கிறது, இதில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கி நல்லா இவங்க படிக்க முடியும். பிஸ்னஸில் பெரிய லாபம் வந்துடும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய யோகமாக இருக்குது. தாம்பத்திய குறைபாடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த குறைபாடு நீங்கிடும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வளரும். அடுத்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிடுவாங்க. இப்போ சிம்மராசிக்காரங்க அந்த லாங்குவேஜ் கற்றுக்க போகிற லாங்குவேஜ் பெரிய அளவுக்கு உங்களை உயர்த்தும். மீடியா துறையில் பேரும் புகழும் பெறுவார்கள். எல்லாமே இந்த யோகம் காத்திருக்கு. சிம்மராசிக்குமா பணமும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா திருவானைக்காவல் இருக்கு பார்த்தீங்களா, திருச்சி திருவானைக்காவல், அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரை சென்று வழிபடுகிற போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்துடும். வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. நிச்சயமா சார், சந்தோஷம் சார். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. அந்த குரு இப்ப 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு 10ல் உட்கார்றாருன்னா ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். குரு இருக்கும் இடத்தை விட எங்க பார்க்குறாரோ அது நல்லது. சரிங்களா? இப்போ அவர் பார்க்க போற ஸ்தானம், ஏன்னா குரு அந்தன கிரகம் அப்படிங்கிறோம். அந்த பார்வை விழும்போது அந்த பார்வையினால் பிறர் உயர முடியும்னு அர்த்தம். அந்த அந்தன கிரகத்துடைய அந்த பார்வை, குருவுடைய பார்வை, அந்த குரு இப்போ உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நல்ல காசு பணம் பெறுகிறது. போதுங்கிற அளவுக்கு பணம் வரும். நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, காசு வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா வரும், தைரியமாக இருக்கலாம். 2வது விஷயம், குடும்பத்தில் புருஷன் முண்டாட்டி பிரச்சனை எப்போ பார்த்தாலும். கன்னிராசிக்காரங்களுக்கே அது ஒரு தலை எழுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால ஒரு அமைதியாக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதில் நல்லா குடும்பத்தில் நிம்மதி பாருங்க. அப்பாடிங்கிறீங்க, எவ்வளோ பெரிய நிம்மதி கிடைக்கும் போது. 2வது விஷயம், 4வது ஸ்தானத்தை குரு பார்ப்பார். 4வது ஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொன்ன உடனே ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, பாதியில் கட்டுமானம் நிற்குது அப்படின்னு நம்ம கட்டுமானத்தை நிவர்த்தி பண்ணிடுவீங்க, நல்லா கட்டிடுவீங்க. புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்குறது, அந்த யோகமெல்லாம் இப்போ இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், சரியாக காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான்னு பேரண்ட்ஸ் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பசங்களுக்கு படிப்பு மேலே நல்ல ஒரு விருப்பம் வந்துடும். நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி தொந்தரவுலாம் எப்பவும் இருக்கும், கூட பிறந்த வியாதி இதெல்லாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, வியாதிகள் மட்டுப்படக்கூடிய யோகமும் உண்டு. நல்லா இருக்கு. மருத்துவத்துறையில் பலருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். பிஸ்னஸுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆயிடுவாங்க. ஸோ நல்ல நேரம் தான் இது. இவங்க என்ன செய்தால் ரொம்ப பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருமாரியம்மன் வழிபாடு செய்யறது. ஆமாம், கருமாரியம்மன் வழிபாடு செய்கிற போது இவங்களுடைய வெற்றிகள் கையில் பிடிக்க முடியாது. தொட்ட காரியமெல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு. அடுத்ததா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? துலாம் ராசிக்கு இந்த ஆண்டே சூப்பர் ஆண்டுமா. எந்த பலனை சொன்னாலும் எந்த ஜோதிடரை போய் கட்டிக்கலாம், துளாராசியா அது சூப்பரே அப்படிம்பாங்க. துளாராசிக்கு இப்போ குரு பாருங்க 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. 9ஆம் இடத்துக்கு குருவுக்கு ஒரு பேர் உண்டுமா ஜோதிடத்துல. ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துல குரு அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையை நடத்தவே முடியலைங்க, எனக்கு கடன் தொல்லை ஆகி போச்சு, நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இப்போ அவரை போற ஊர்ல பெரிய ஆள் ஆக்கி விட்டுரும், கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் 9ஆம் இடத்துல குரு உட்காந்துக்கிட்டு உங்க ராசியை பார்ப்பார். அப்போ வெளி உலகத்தில் எல்லாரும் இவங்களை என்ன சொல்லுவாங்க, ராசியான ஆளும்பாங்க. என்ன திட்டம் போட்டு படித்தாங்க, என்ன வேலைக்கு போனாங்க, எப்படி எல்லாத்துலேயுமே அந்த பையன் அந்த பொண்ணு சூப்பரான ஆள் அப்படின்ற உலகம். ஏன்னா அந்த குரு பார்க்குறாரு, இவங்களுடைய தரத்தை உயர்த்தி விட்டுரும், கௌரவத்தை உயர்த்தி விட்டுரும். அதே மாதிரி அந்த குரு 9ஆம் இடத்துலேருந்து இவங்க பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற நேரம். துளாராசிக்காரங்களுக்குலாம் இப்போ பல பேருக்கு கல்யாண கனவோடு இருக்கிறவங்க வெற்றி பெறுவாங்க, கல்யாணம் கூடி வந்துடும் அந்த யோகம். சிலர் கேட்குறாங்க காதல் கூடி வருமா? கல்யாணம்லாம் இருக்கட்டும் சார், நான் விரும்புகிற பொண்ணை கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. பாருங்க, அந்த குரு 5ஆம் இடத்தை அப்படி புனிதப்படுத்துறாரு. நீங்க விரும்புகிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும், நீங்க விரும்புகிறவங்களை கட்ட முடியும், லவ் சக்ஸஸ் ஆகும், உங்க வீட்லேயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிடுவாங்க, நல்லபடியாக இருக்கும். பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் போடுங்க, துணிஞ்சு போடுங்க, பெரிய ஆளாக வந்துடுவீங்க. வெளிநாட்டு டூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு யோகம், இல்லை வேலைக்கு பிஸ்னஸுக்கு போகக்கூடிய யோகம், இதெல்லாம் குரு பயிற்சியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. துளாராசிக்கு எல்லாமே சிறந்த பலன் தாமா இந்த ஆண்டு. நிச்சயமா ஒரு வியாதி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, வியாதி குணமாகக்கூடிய நேரம். மிகப்பெரிய அளவுக்கு உயரப்படுறாங்க டீச்சர்ஸ், ஜட்ஜஸ், அதே மாதிரி வந்து மருத்துவர்கள் என்று புகழ்பெற்ற மனிதர்கள் பலரும் துளாராசியில் பிறந்தவங்கம்மா. எல்லோருக்கும் மிக நல்ல காலம் இப்போ வந்துகிட்டு இருக்குமா. இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். கண்டிப்பா சார், நிச்சயமா. திருச்செந்தூர் முருகனை ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்துருக்கும். நிச்சயமா சார், எல்லாமே சரியாகி வெற்றி கிடைக்க போகுது இவங்களுக்கு. ஆமா, நல்லது சார். இப்ப அடுத்ததா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி சார் இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாருமா. 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் உடையவர் குரு பகவான். இவங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் தான் காரணமா இருப்பார். ஒரு பையன் நல்லா படிக்கிறான், விருச்சிக ராசி பையன் அப்படின்னு சொன்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு நல்ல பையங்க நல்ல குழந்தைங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இவ்வளவு நல்ல குரு பகவான், இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு கலக்கப்படணுமா அப்படின்னா இல்லை. அவர் பார்க்கக்கூடிய வீடு எந்த வீடு? தனஸ்தானம், குடும்பஸ்தானம். ஆகவே நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காசு பஞ்சமே கிடையாது, நல்ல பண வருமானத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் மூலமும் வருமானம் வரும், நல்ல வருமானம் வரும், பெரியவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிரும், சந்தோஷமா இருந்துக்கலாம். ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு. பட் எதுல கவனமா இவங்க இருந்துக்கிடணும்னு கேட்டீங்கன்னா, வருமானத்துல முன்னேற்றம் உண்டு, நல்லா இருப்பாங்க. ஆனா 8ல குருன்னு சொல்லும்போது ஃபினான்ஷியல் ஃப்ராடில் சில பேர் மாட்டுவாங்க, ஆன்லைன் மோசடியில மாட்டுவாங்க. உட்கார்ற இடம் புதனுடைய வீடு, அப்போ ஆன்லைன் மோசடியில இவங்க மாட்டிடுவாங்க. அதுல தான் ரொம்ப கவனமா உஷாரா இருந்துக்கிடணும். பிஸ்னஸ்ல ஒருத்தட்ட பணம் கொடுக்கல் வாங்கலையும் எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் வாங்கிட்டு காணாம போயிடுவான், அதனால கொஞ்சம் கவனமாவே அதில் இருந்துக்கணும். நல்ல வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியும். காசு பணம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதெல்லாம் நல்ல ஒரு யோகம் இருக்கு. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குமா. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் முன்னேற்றமான நேரமா, படிப்பில் அச்சீவ் பண்ணிடுவாங்கம்மா அவங்க, நல்ல நேரம். இவங்க என்ன செய்தா இன்னும் வெற்றிகள் இவங்களுக்கு பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்யணும். இந்த ஓராண்டு காலமும் பிரதோஷம் வரும்போது சிவனை வழிபாடு செய்தாங்கன்னா நல்ல வெற்றிகள் தேடி. கண்டிப்பா லாபம் இருந்தாலும் சிறிது கவனமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேசி எப்படி சார் இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்காரு. குரு பகவான் இந்த வீட்டுக்கு தனுசுக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சூப்பர் வாழ்க்கை காத்திருக்குன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்டுகிட்ட இவங்க மாட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு பணம் பெருகும்னு இருக்குது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் பணம் இன்வெஸ்ட் பண்ணல இவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு தான் ஆஃபீஸ் ப்ரமோஷன் கிடைக்குது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, எதிர்பார்க்குறபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. குடும்பத்தோடு வாழ முடியல, நான் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களாம் குடும்பத்தோடு வாழக்கூடிய யோகம். இப்போது அவங்க எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர். இவங்க பிள்ளைகளுக்கும் நல்ல முன்னேற்றம். மிக முக்கியமான பலன் கல்யாணம் கூடி வருமா. தனுசு ராசிக்காரங்க வீடுகளில் இவங்களுக்கு திருமண பருவத்தில் இவங்க இருந்தாலும் கல்யாணம் கூடி வரும். இவங்க குடும்பத்தில் வேற யாராவது கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கனாலும் கல்யாணம் கூடி வரும். இது எல்லாமே மிகப்பெரிய நல்ல காலமாத்தமாக தனுசு ராசிக்கு இருக்கு. இவங்க ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்ய. ஆலங்குடி வழிபாடு தனுசு ராசிக்கு நிறைய மேன்மைகள், எதிர்பார்க்கிற நன்மைகளை கொண்டு வந்து கொடுத்தோம். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு. அடுத்ததா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி சார்? மகர ராசிக்காரங்களுக்குமா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார்.
6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு என்ன பெரிய லாபம்னா, ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த லோன் கிடைக்கல, ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னா இப்போ லோன் கிடைச்சிடும். ஒரு பையன் தன்னுடைய படிப்புல முன்னேறணும்னு நினைக்கிறான், பேரண்ட்ஸுக்கு வசதி இல்லை, ஆனா இவன் படிப்புல முன்னேறணும்னு நினைக்கிறான், ஒரு எஜுகேஷன் லோன் கிடைச்சிட்டா பெரிய ஆளா நல்லா படிச்சு வர முடியும்னு நினைக்கிறான். அந்த பையனுக்கு எஜுகேஷன் லோன், அந்த மாணவருக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் சாங்ஷன் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. தங்க நகையை அடமானம் வச்சு நான் பிசினஸ்ல பெரிய ஆள வரணுங்கிறவங்க தங்க நகையை அடமானம் வைக்கக்கூடிய அந்த அமைப்பும் வருது. இது எல்லாம் ஒரு புறம். ஆனா இந்த குரு எங்க பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய 10வது ஸ்தானத்தை பாக்குறாரு. நல்ல வேலையை கொடுத்துருவாரே, வேலை இல்லாத யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருமே, வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபரும் கிடைச்சிரும், குடும்ப வருமானம் பெருகும். இவர் மட்டும்தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, குடும்பத்தை காப்பாற்ற முடியலைங்கும் போது பையன் நான் இருக்கம்பா தோல் கொடுக்குறேன்னு பையன் வருவான். அப்படி குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ அவங்களும் வேலை பார்த்து குடும்பங்கிறது ரொம்ப நல்ல ஸ்டேஜில் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுதான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகள், பணம், இதை கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். ஏன்னா 6ல் குரு வரும்போது சிலருக்கு திருட்டு போகிறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். பட் மொத்தத்தில் நல்ல நேரமா. இவங்க நித்திய கல்யாண பெருமாள், நித்திய கல்யாண பெருமாளை போய் இவங்க கும்பிடணும். கும்பிட்டாங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டு. நிச்சயமா சார். அடுத்ததா கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார்? கும்பராசிக்காரங்களுக்குமா குரு பகவான் காசு பணத்தை தரக்கூடியவர் குரு பகவான் தாமா. வாழ்க்கையில ப்ரமோஷன் முன்னேற்றம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான் தாமா. அந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. இவங்க போன ஜென்மத்தில் பண்ணின அத்தனை புண்ணியங்களும் இப்ப வேலை செய்யும். அந்த ஸ்தானமே ஆக்டிவேட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புண்ணியம் யாரை காப்பாற்ற போது, இவங்க பிள்ளைகளை காப்பாற்ற போது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்றாங்க பாருங்க. அப்படித்தான் கும்பராசிக்காரங்க இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை இப்போ நீங்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போராட்டமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு, இனி பிஸ்னஸ் நல்லா போக தொடங்கும். கணவன் மனைவி கடையில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை இப்போ நிவர்த்தி ஆகும். உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிரமாதமா இருக்கும். நினைச்ச படிப்பு அவங்களை படிக்க வைப்பீங்க. அவங்க வாழ்க்கையில உயர்வுகள் சேரும். அவங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை பார்த்து பார்த்து பூரிச்சு போவீங்க. அவ்வளவு பெரிய யோகம் இருக்கு. ஸோ பிஸ்னஸும் செழிக்குது, உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பும் சூப்பரா இருக்கு, உங்க குடும்பமும் முன்னேற போகுது. போதும் போதுங்கிற அளவுக்கு காசு பணமும் நல்லா வரப்போகுது. வேற என்னவா வேணும் இதை விட? ஆக கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளவு வெற்றியான நேரம் தான். இவங்க என்ன பண்ணணும்னா, மதுரையில குருவித்துறை இருக்கு பாருங்க, அந்த குரு பகவானை கும்பிடணும். அவரை வழிபாடு செய்யும் போது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைந்த நன்மைகள் வந்துருக்கும். நிச்சயமா. நிறைவா மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சேரும்? ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைவான ராசி அது. பல பேர் கடைசி ராசிப்பாங்க, நிறைவான ராசி. மீன ராசியில் பாத்தீங்கன்னா குரு பகவான் அந்த வீட்டுக்கு அதிபதி. அவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்போ தொழிலில் ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி கொடுத்துரும். அதே மாதிரி எஜுகேஷன் ரீதியா இவங்க இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க. இதுவரைக்கும் படிச்சு முடிச்ச பாடத்துல பட்டம் வாங்க முடியலைன்னு இப்போ பட்டம் வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட யோகம் வருது. இவங்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டாங்கம்மா. மீனராசிக்காரங்க நிறைய அவமானத்தை சந்திச்சிட்டாங்க. வேலை இழந்து, குடும்பத்துல மதிப்பு இல்லாம, கட்டின பொண்டாட்டி கூட மதிக்கலைங்கிறாங்க பல பேர். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்றது? இந்த குரு பகவானுடைய பார்வை இவங்க அவமானத்தெல்லாம் நீக்கிறோம். பொருளாதார ரீதியாக கடன் வாங்கிட்டு பல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகமும் இப்போ கிடைக்கும். படிக்கக்கூடிய படிப்புலையும் முன்னேற்றம், எல்லா வகையிலும் நன்மையை தருமா. வேலை மாற்றம் பலருக்கு கிடைக்குமா. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீரடி பாபாவை வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமைகள்ல ஷீரடி பாபா வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது பெரிய பெரிய வெற்றிகள் இவங்க வாழ்க்கையில தேடி வருமா. நிறைய அதே மாதிரி கணக்கன்பட்டி சுவாமிகளை வழிபாடு செய்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் இவங்க வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவார்கள். அந்த 7.5 சனியுடைய துன்பமே கூட இருக்காது. கணக்கன்பட்டியாரை வழிபடுகிற போது அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில் ஏற்படுமா. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரமாக குரு பகவான் வழிகாட்டுறார். நிச்சயமா சார். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் முதல் மீனம் வரைக்குமே ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், வரப்போற குரு பயிற்சி எல்லா ராசிக்குமே ஏதாவது ஒரு நன்மையை கொடுத்துருது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். அதை பாக்குற எல்லாருக்குமே மனசுல அப்பாடா குரு பயிற்சி வந்தா நமக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு தோணி இருக்கும் சார். இவ்வளவு விஷயங்களை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.